ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog எப்போ எடுத்ததுன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. தீபாவளிக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது, தீபாவளி அப்போ எடுத்தது, தீபாவளி முடிச்சுட்டு எடுத்தது, எல்லா வீடியோவையும் சேர்த்து ஒரே வீடியோவாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நாங்கள் ஒரு சின்னதாக சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம். அது ஓப்பன் பண்ணி இதோட 1.5 years ஆகுது. ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து லாஸ்ட் இயர் தீபாவளி வரைக்கும் யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் கிஃப்ட் கொடுத்துருந்தோம். இந்த வருஷமும் யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு கிஃப்ட் எடுக்கிறதுக்காக தான் சேலம் போயிருந்தோம். லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு நாங்கள் திருச்சியில் இருக்க மங்கள் தான் போயிருந்தோம். அங்கே பார்க்கிங் இருக்கா என்னன்றது எங்களுக்கு சரியாக தெரியல. அதனால் இந்த டைம் நாங்கள் சேலமில் இருக்க மங்கள் தான் போயிருந்தோம். நான் அத்தை அப்புறம் ஆனந்த் 3 பேரும் தான் போயிருந்தோம். லாஸ்ட் இயர் ஷாப் ஓப்பன் பண்ணி 6 monthலேயே தீபாவளி வந்ததுனால 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தோம். இந்த டைம் 150 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். 150 to 200 வரைக்கும் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும், 200 to 300 வரைக்கும் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும், 300 to 400 வரைக்கும் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். மொத்தமாக ஒரு 25 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட்டு போனதுமே டிஃபன் பாக்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த சாம்பார் ரசம்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் தான் பார்த்துருந்தோம். லாஸ்ட் இயருமே நாங்கள் அந்த டைப்பில் தான் கொடுத்துருந்தோம். அதனால் அது வேணான்னு விட்டாச்சு. இந்த டைம் கடை ஃபுல்லாக தேடி கடைசியில் நாங்கள் எடுத்தது என்னமோ தட்டு தான் எடுத்துருந்தோம். சாப்பிட்ற தட்டை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. 150 to 200 வரைக்கும் இருக்கவங்களுக்கு சின்ன தட்டும், 200க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு தாம்பாளம் மாதிரியும், அண்ட் 300க்கு மேலே இருக்கவங்களுக்கு தூக்கு பவுனியும் எடுத்திருந்தோம். பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு அங்கேவே நேம்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த பாத்திரத்துலேயே. அதையும் அங்கேயே கையோட முடிச்சுட்டு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் நேம் பிரிண்ட் பண்ணுறதுக்கே மறந்துட்டோம். இந்த டைம் கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டே வந்தாச்சு. பாத்திரம் எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்க சிவாவுக்கு தான் போயிருந்தோம். அம்மாய்க்கெலாம் தீபாவளிக்கு சாரீ எடுத்து தர சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சாரீ எடுக்கிறதுக்காக தான் சிவா போயிருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து சிவாவில் ரொம்ப கும்பல் அதிகமாக தான் இருந்துச்சு. 1000க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கே கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு நாங்கள் ஒரு 2000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து குழம்பு ரசம்லாம் ஊற்றி வைப்போம்ல, ஒரு கிண்ணம் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 1000க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வந்து வாலி மாதிரி கொடுத்துருந்தாங்க. சிவாவில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஜிஆர்டி தான் போயிருந்தோம். குட்டி தம்பிக்கு கொலுசு எடுக்கலான்ட்டு. நாங்கள் போனப்பன்னு பார்த்து வெளி ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 1 கிராம் வந்து 200. அன்னைக்கு கொலுசுலாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக போத்தீஸில் இருக்க ஃபுட் கோர்ட்டு தான் போயிருந்தோம். அங்கேயுமே பியூர் வெஜ்ஜுக்கு ஒரு ஷாப் இருக்குது, நான்வெஜ்ஜுக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருந்தது. நாங்கள் எப்போவுமே சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஊருக்கு. அம்மாயி அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும்தான் தீபாவளி ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இன்னும் எங்கள் யாருக்கும் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கல. நாமக்கல்ல இப்போ புதுசாக மேக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே ஒரு ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் நம்ம ட்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். அன்லிமிட்டடுமே போய் பார்த்துருந்தோம். அன்லிமிட்டடில் அவ்வளோக்கும் கலெக்ஷன் இல்லை. ட்ரெண்ட்ஸில் வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் அகெயின் மேக்ஸுக்கே வந்து எனக்கும் மோகனாவுக்கும் அங்கேயே ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஆனந்துக்கும் அப்புறம் அவங்க அண்ணாவுக்கும் அன்லிமிட்டடில் நல்லா இருந்துச்சுன்ட்டு அங்கேயே எடுத்தாச்சு. அப்புறம் குட்டி தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஹண்டர் தான் போயிருந்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஷாப்பில் இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. கஸ்டமர்ஸ்க்கு வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் தீபாவளிக்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சாச்சு. வாங்கிட்டு வந்து ஒரு 2 daysக்குள்ளேயே எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சிட்டோம். அப்புறம் தீபாவளிக்கு இங்கே இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே கடலைப்பருப்பு தான் அதிகம் வாங்குவாங்க. இங்கே இருக்கவங்களாம் தீபாவளி அன்னைக்கு சுயம் செஞ்சு வச்சு படைக்கிறாங்க. அதனால தான் கடலைப்பருப்பு அதிகமாக வாங்குறாங்க. அதுக்காக முன்னாடியே எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். கடைக்கு வர கஸ்டமர்ஸில் நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு பலகாரம் செய்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு முன்னாடி நாள் வரைக்குமே எந்த பலகாரமுமே செய்யாமல் தான் இருந்தோம். இந்த டைம் தீபாவளிக்கு நிறைய பலகாரம்லாம் செய்யணுன்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி. ஆனால் தோட்டத்தில் வேலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே தோட்டத்துக்கு போயிட்டாங்க. நான் கடையை பார்த்துக்கிறதுனால என்னால் வந்து எதுவும் செய்ய முடியல. சின்ன வயசுலேருந்தே தீபாவளினா அம்மா ஏதாச்சும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அது அப்படியே பழகி போச்சு. தீபாவளினா ஏதாச்சும் செஞ்சே தான் ஆகணும். தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஒரு 8 மணிக்கு மேலே தான் சரி நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணுன்ட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சேன். முறுக்கு மிக்சர் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரி நம்மளால் முடிஞ்சது இந்த குலாப் ஜாமுன் தான், இதையே செய்வோன்ட்டு குலாப் ஜாமுன் தான் செஞ்சுருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து சக்கரை பாகுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுன்றது எனக்கு சுத்தமாக மறந்து போயிடுச்சு. அப்போதைக்கு யூடியூப்லேயுமே வீடியோ பார்த்தேன். இருந்தாலும் கரெக்டாக சரியாக அளவு தெரிய மாட்டேன்ருச்சு. அப்புறம் நான் போட்ட வீடியோவையே பார்த்து எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். வீடியோலாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதிகமாக இருக்குன்ட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நானும் மோகனாவும் தான் குலாப் ஜாமுனுக்கு உருண்டை உருட்டிகிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேர் செஞ்சாலுமே இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கொண்டு ஆனந்தை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன். நாங்கள் 2 பேருமே ரொம்ப குட்டி குட்டியாக தான் உருண்டை உருட்டி வச்சுருந்தோம். அவங்க வந்தது வந்து இவ்வளோ சின்னதாக இதுக்கு உருட்டுறீங்க, பெருசாக உருட்டுங்கன்ட்டு ரொம்ப பெருசாக உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானுமே சீக்கிரமாக வேலை முடியட்டுன்ட்டு ரொம்ப பெருசாகவே உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இந்த டைம் குலாப் ஜாமுன் வந்து சின்னதும் பெருசும் அப்படி கலந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அதிரசமாவும் வாங்கி நாங்கள் கடையில் கொஞ்சம் வச்சு சேல் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதி ஆயிடுச்சு. சரி அந்த ஒரு பாக்கெட்டை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் நான் அதிரசத்தெல்லாம் தட்டி போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தட்டி போடுறது. அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்திருக்கும் போல். நான் ஃபர்ஸ்ட் டைம் தட்டி போடும்போது ஒழுங்காகவே வரல, பிச்சுட்டு போயிடுச்சு. செகண்ட் டைம் தட்டி போடும்போது கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. குலோப் ஜாமுன் செஞ்சு முடிக்கிறதுக்கே மணி 10 பக்கம் ஆயிடுச்சு. அதிரசமும் போட்டு எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும்ட்டு நாளைக்கு போட்டுக்கலான்ட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு.
அடுத்த நாள் மார்னிங் தீபாவளி அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. தீபாவளி எதுவும் பேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் அதிகமாக இருந்ததுனால ரூமுக்கு மாப் போடாமையே இருந்திருந்தேன். சரி காலையிலேயே கூட்டி விட்டு போனால் அதுக்கப்புறமா வந்து மாப் போட்டுக்கலான்ட்டு காலையிலேயே கூட்டி விட்டுட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 6:15 போல் கடைக்கும் கிளம்பியாச்சு. கடைக்கு போனதுமே வெளியே வைக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு கடையை கூட்டியும் விட்டாச்சு. தீபாவளி அன்னைக்கு கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கரெக்டாக ஒரு 7 to 8 மணி அந்த டைமில் தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. பில்லிங் மட்டும்னா டக்குன்னு போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். அப்போதைக்கு பேக் பண்ணாமையும் சில பொருள் இருந்துச்சு. அந்த பொருளையும் கேட்குறதுனால அதையும் பார்த்துட்டு பில்லும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி வேலை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைமில் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்களே, அதுவே சந்தோஷமாக தான் இருந்தது. ஒரு 9:30 வரைக்கும் கடையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் குலாப் ஜாமுனும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் இப்போ வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டது தான். இந்த ட்ரெஸ் அக்கா தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. யார் வேணாலும் போட்டுக்கங்கன்ட்டு தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு மணி 11:30 பக்கம் ஆயிடுச்சு. பயங்கர பசியில் இருந்தோம். கரெக்டாக அம்மா எல்லாமே ரெடி பண்ணியும் வச்சுருந்தாங்க. போன உடனே சாப்பிட்ற வேலை தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சுருந்தாங்க. தீபாவளினாலே காலையில் எப்போவுமே இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் தான் இருக்கும். அதே மாதிரியே இன்றைக்கும் செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி குழம்பும் அண்ட் வறுவலுமே ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வெஜ்ஜை விட நான்வெஜ் தான் ரொம்ப நல்லா செய்வாங்க. மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வேலையும் இல்லை, அப்படியே சும்மா உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தோம். காலையிலேருந்து மழை பெய்யாமல் தான் இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலேயே லேட்டாகி சாப்பிட்டதுனால மதியத்துக்கு யாருக்குமே பசிக்கல. ஒரு 1 மணி போல் மழைக்கு இதமாக காஃபி மட்டும் போட்டு குடிச்சிருந்தோம். ஈவினிங் ஒரு 4 மணி போல் தான் மதிய சாப்பாடே சாப்பிட்டோம். நாங்கள் காலையில் வச்ச நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலுமே மீதி இருந்துச்சு. மதியத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சு மட்டன் வறுவல் மட்டும் அம்மா செஞ்சுருந்தாங்க. எங்கள் வீடு தோட்டத்தில் தான் இருக்குது. சித்தி வீடு மாமா வீடு எல்லாமே ஊருக்குள்ளே தான் இருக்குது. அங்கெல்லாம் பட்டாசு வச்சு அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு எப்போவுமே சித்தி வீட்டில் இருந்தும் மாமா வீட்டில் இருந்தும் பசங்க வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. மதியம் போல் மாமா வீட்டு பசங்க வந்திருந்தாங்க. ஈவினிங் போல் சித்தி வீட்டு பசங்க வந்திருந்தாங்க. வந்த உடனே பட்டாசு வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லக்ஷ்மி வெடி, அணிகுண்டு, இது மாதிரி சவுண்டு வர பட்டாசுலாம் வந்து ஈவினிங்கே வீட்டுக்கு முன்னாடியே வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒன்றா உட்காந்து எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். சித்தி வீட்டு பசங்க, மாமா வீட்டு பசங்க, நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு அப்படியே ஒரே வைபாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே நைட் வைக்கிற வெடியெல்லாம் வைக்கிறதுக்காக மாடிக்கு போயிட்டோம். இந்த டைம் பட்டாசுலாம் சிவகாசியில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அங்கே டைரெக்டாக வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்றதுக்காக தான் அங்கே ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னா நிறைய வெடி நல்லாவே வெடிக்கல. ராக்கெட்லாம் ஒரே ஒரு ராக்கெட் மட்டும்தான் மேலே போணுச்சு. மற்றதெல்லாம் அது ஒரு பக்கமும் போயிட்டு இருந்துச்சு. பசங்களாம் ராக்கெட் வச்சாங்க, நாங்கள் வந்து புதவானம் தான் வச்சுருந்தோம். நாங்களாம் எப்பவும் போல் கம்பி மத்தாப்பு புதவானம் அதோடு நின்றுக்கிறது. ஏன்னா அதுக்கு மேலே வெடிக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு தைரியம் கிடையாது. எல்லா வெடியும் வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கவே வந்தோம். இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணியும் சில்லியும் தான் போட போகிறோம். எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு நைட்டுக்கு இட்லி இல்லைனா தோசை தான் செய்வோம். இந்த டைமும் எதுக்கு எல்லா டைமும் மாதிரியே செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு தான் பிரியாணி சூஸ் பண்ணியிருக்கோம். பிரியாணி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு படி வைக்கிற மாதிரி தான் பாத்திரம் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அம்மா அந்த டைம் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த புது பாத்திரத்தில் இன்றைக்கி பிரியாணி பண்ண ஆரம்பித்தாச்சு. பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. சில்லி போடுறதுக்கு அந்த மசாலாவை பார்க்காம விட்டுட்டேன். ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி சில்லி போட்டு எடுத்தாச்சு. பட்டாசுலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் சமைக்கவே ஆரம்பித்தோம். எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 10 மணி பக்கம் ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுப்பி அதுக்கப்புறமா தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். காலையிலேருந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்டதோ என்னமோ தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து யாராலையுமே அவ்வளோக்கும் அதிகமாக சாப்பிடவே முடியல. நமக்கெல்லாம் வெஜ்ஜு தான் பரவாயில்ல போல், நான்வெஜ்லாம் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடிய மாட்டேங்குது. அடுத்த நாள் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக தண்ணி சுட வச்சாச்சு. சித்தி வீட்டு பசங்களும் மாமா வீட்டு பசங்களும் நைட்டு வீட்லேயே தங்கிட்டாங்க. எல்லாருக்குமே லீவு வீட்டில் தான் இருக்கும். சரி எல்லாரும் சேர்ந்து மூவிக்கு போகலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் சித்தி பசங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் எக்ஸாம் இருக்குது, படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வரலைன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் மாமா வீட்டு பசங்களும் தான் இன்றைக்கி மூவிக்கு போக போகிறோம். அதனால தான் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. அம்மா அதிரசத்துக்கு மாவு வெடிச்சு வச்சுருந்தாங்க. அதை போடுறதுக்கு டைம் இல்லைன்ட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டாங்க. சித்தி பசங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் காஃபி மட்டும் குடிச்சிட்டு
தேட்டருக்கு கிளம்பிட்டோம். சித்தி வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க ஒரு நாளைக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி தேட்டர் கூட வராமல் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் போல் நாங்களும் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காக தான் மார்னிங் ஷோவே புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டியூட் மூவிக்கு தான் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மூவிலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த படத்துக்கு போகணுன்ட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மூவி அவ்வளோக்கும் நல்லா இல்லைன்னு சொன்னதுனால தான் பைசன் மூவிக்கு புக் பண்ணியிருந்தோம். பைசன் மூவி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி துருவ படமும் பார்த்ததில்ல, மாரி செல்வராஜ் அவங்களோட படமும் பார்த்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போய் பார்க்குறது. ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஒரு 11:30 போலலாம் படமும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. மூவி பார்க்க போகும்போதும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது, வெளியே வரும்போதும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. அம்மா வீட்லேயே சமைக்கிறேன்னு சொன்னதுனால பேக்கரிக்கு போயிட்டு டீ அண்ட் பஃப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கரெக்டாக அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க. போன உடனே சாப்பிட்ற வேலை தான். இன்றைக்கி அம்மா கத்திரிக்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்ட உடனே ஊருக்கு கிளம்பலான்னு தான் பார்த்தோம். ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அன்றைக்கி அம்மா வீட்லேயே தங்கிட்டோம். இதோட இந்த விலாகும் முடியுது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.